கடலில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக தேடுதல் வேட்டை மேற்கொள்வதை குறித்தும் கடலின் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் எண்ணெய் கசடுகளை அகற்றும் பயிற்சி குறித்தும் இந்திய கடலோர காவல்படையின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து மேலும் பல தகவல்களுடன் களத்திலிருந்து விவரிக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த ஒத்திகை நிகழ்ச்சி குறித்தான முழு விவரங்கள். கடல் மாசுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய எண்ணெய் கசடுகளை நடுக்கடலில் இருந்து எவ்வாறு அகற்றுவது என்பது குறித்தான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் என்பது இந்திய கடலோர பாதுகாப்பு படை மூலமாக தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. எண்ணெய் கசடுகள் மட்டுமல்லாமல் நடுக்கடலில் ஒரு கப்பல் விபத்து ஏற்படும் பொழுதோ அல்லது கப்பல் தீப்பற்றி எரியும் பொழுதோ அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்களை எவ்வாறு மீட்பது, மேலும் அந்த கப்பலில் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த தீயை எப்படி கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட அந்த எண்ணெய் கசடுகள் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆண்டுமே 2 நாட்கள் இது குறித்தான விழிப்புணர்வு இந்திய கடலோர பாதுகாப்பு படை மேற்கொள்ளும். அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று இன்று என 2 நாள் இந்த ஒத்திகை இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை துறைமுகத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்தப்படுகிறது. அதே போல அந்த எண்ணெய் கழிவுகள் மற்ற இடத்தில் பரவாமல் தடுக்க எப்போது தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி அந்த எண்ணெய் கசிவுகளை சேகரித்து வைக்கக்கூடிய எண்ணெயை எவ்வாறு சேகரித்து கடற்கரைக்கு கொண்டு வருகிறோம் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த எண்ணெய் கசிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றாலும் நடுக்கடலில் ஒரு கப்பல் தீப்பற்றி எரியும் பொழுது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்களை எவ்வாறு மீட்பது, மேலும் அந்த கப்பலில் தீப்பற்றி எரியும் பொழுது அருகே இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் கொடுக்கப்பட்டதற்கு பின்பாக இந்திய பாதுகாப்பு படையினர் அந்த தீயை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய கடலோர பகுதிகளில் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் நுழையக்கூடிய நபர்களையும் கண்டறிந்து ஏதேனும் போதைப் பொருட்கள் கொண்டு வருகிறார்களா உள்ளிட்ட அந்த சோதனைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய கடலோர பாதுகாப்பு படை, அதே போல நீர்வளத்துறை, சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹெலிகாப்டர் மூலியமாக ரப்பர் படகுகள் மூலியமாக ஷிப் மூலியமாக எவ்வாறு இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, நடுக்கடல்ல கப்பல்களில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணெய் கசடுகளை எவ்வாறு அப்புறப்படுத்துவது, குறிப்பாக அந்த எண்ணெய் கசடுகள் எவ்வாறு அப்புறப்படுத்தப்படுகிறது, அவ்வாறு கடலில் இருந்து சேகரிக்கப்படக்கூடிய அந்த எண்ணெய் கசடுகள் எப்படி சேகரித்து கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகைகளை தற்பொழுது இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் தற்பொழுது மேற்கொண்டு